நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே பாக்கியலட்சுமி ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சுதாகரோட ஒய்ஃபே வந்து வாக்குமூலம் கொடுத்ததுனால சுதாகரை உள்ள தூக்கி போட்டுர்றாங்க. இது சுதாகர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். கண்டிப்பாக இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு யோசிச்சாரு. இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் மேலே இருக்க கேமரா கூட யோசிக்காமல் இப்படி கையங்களும் மாட்டிக்கிட்டாரு. அவங்க ஒய்ஃபோட வந்து வாக்குமூலம் கொடுத்ததுனால சுதாகர் வந்து உள்ளே போயிடுறாங்க. கோபி வெளியே வந்துடுறாங்க. நம்மளோட பையனே பிஸ்னஸ்காண்டி அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு சம்மந்தமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி வைப்பார் ஒரு அப்பா அப்படின்னு நம்ம யோசித்தோம். இப்போ தான் தெரிய வருது சுதாகருக்கு அவரோட பையனே கிடையாது. அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இவ்வளோ துணிஞ்சு பிஸ்னஸ் அவருக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால இருந்ததுனால மட்டும்தான் இனியா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க விஷயம் தெரிய வருது. சீரியல் ஒரு முடிவுக்கு வந்தாலுமே இனியா வாழ்க்கை அடுத்து என்ன ஆக போகுது? மற்ற 2 பசங்க நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இனியா வாழ்க்கை இப்படி போச்சு அப்படின்னு வருத்தப்படும் போது இனியா சொல்கிறாங்க, வீட்டில் எல்லாம் பேசிட்டு இருக்கும் இனியா சொல்கிறாங்க, நான் மட்டும் ஆகாஷை கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருப்பேன். கரெக்டாக ஆகாஷுக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத ரிசல்ட்டும் வருது. அப்போ தான் வரும்போது ஆகாஷ் நல்லபடியாக பாஸ் ஆகிறாரு, அவர் ஐஏஎஸ் ஆயிடுறாரு. காசு பணத்தை பார்த்து யோசிச்சு நீ இந்த மாதிரி எங்கள் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டீங்க, நான் இப்போ வந்து நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி நான் டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு என்னோட வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு, அதுக்கெல்லாம் காரணமும் வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப கோமா பேசுகிறாங்க. அதுக்கு பதிலாக யாருமே எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அப்போ வந்து யோசிக்கிறாங்க, திருப்பி ஆகாஷை கல்யாணம் பண்ணி வைப்போமா அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம அசிங்கப்படுத்திட்டோம் அவங்கள அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க பாக்கியா கிட்ட, நீ பேசுனா செல்வி ஒத்துப்பான், நீ பேசு, உன்னோட ஃப்ரெண்டு தானே அவ அப்படின்னு பேசும்போது பாக்கியா யோசிச்சு நின்னாலும் ஆகாஷ் நல்ல பையனா அவள் பாக்கியாக்கு எப்பயுமே தெரியும். ஏன்னா இனியா வாழ்க்கையும் இப்படி இருக்கே, அடுத்து யார் கல்யாணம் பண்ணி வைப்பா? ஆகாஷ் வந்து இப்போ வரைக்கும் நல்லா தான் பழகிட்டு இருக்கான் இனியா கூட, அதனால கேட்டு பார்ப்போம், ஒத்துக்கிட்டா சரி அப்படிங்கிற மாதிரி செல்வி கிட்ட பாக்கியா போய் கேட்குறாங்க. கண்டிப்பாக செல்வி ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு தெரியும். அதே மாதிரி செல்வி ஒத்துக்கலாம். ஏன்னா ஈஸ்வரி அம்மா எவ்வளோ பேச்சு பேசுனாங்க, என் பையனை போட்டு அடிச்சாங்க உன்னோட புருஷன் அவங்க பையன்லாம், கண்டிப்பாக நான் எப்படி ஒத்துப்பேன், என் பையனை கண்டிப்பாக தரமாட்டேன். இப்போ என் பையன் ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்குறீங்க, அப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா சரிங்களாம், இப்போ நீங்கள் காசு பண்ண பார்த்தா என்கிட்ட வரீங்க அப்படின்னு சொல்லும்போது பாக்கியா எதுவுமே பேசாமல் உன்னோட விருப்பம் தான், நான் கேட்டு பார்க்கலாம் தான் கேட்டேன், உனக்கு பிடிக்கலாம் கண்டிப்பாக தர வேண்டியதே கிடையாது அப்படின்னு பாக்கியா செல்விகிட்ட சொல்லிடுறாங்க. ஆகாஷ் இப்போயுமே இனியா லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிற மாதிரி இன்னும் வரைக்கும் மறக்கவும் முடியாது. நம்ம லவ் பண்ண போனே இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அவள் வாழ்க்கை இப்படி இருக்குது, நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையோட எந்த தப்புமே கிடையாது, அவள் கல்யாணம் பண்ணி எத்தனை நாள் இருந்துச்சு, அவள் கல்யாணம் பண்ணாத மாதிரி தான் அந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆகாஷ் செல்வி அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி ப்ளீஸ்மா நான் அவளே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது செல்வி வந்து ஒத்துக்கிற முடியாது, நீ பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லும்போது ஆனால் செல்வியோட மனசை மாற்றி ஆகாஷ் ஒத்துக்க வச்சுட்டாங்க. இனியாவும் கல்யாணம் யாருமே எதிர்பார்க்காம செல்வியும் அவங்க பையனும் பொண்ணு கேட்டு பாக்கியா வீட்டுக்கு வராங்க. பாக்கியா வீட்டுக்கு வரும்போது எல்லாமே ஷாக் ஆகிறாங்க, எல்லாம் சந்தோஷமும் ஆகிறாங்க. பரவாயில்லையா அப்படின்னு நல்லபடியாக ஆகாஷுக்கும் இனியாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. நம்ம கவலைப்பட்ட மாதிரி எதுவுமே நடக்கலை, அவளோட வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அடுத்து என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா கோபி வந்து பாக்கியாவை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ முடிவுக்கு வரப்போகுது சீரியல் கதை. ஒரு முடிவுக்கு வரும்போது இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்களா, பாக்கியா திருப்பியும் என்னோட கணவராக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக பாக்கியோட பதில் என்னவா இருக்கும்னா, அவர் எப்போயுமே இன்னும் நல்ல கணவர் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன், எப்போ அந்த நடந்த விஷயத்தை நான் எப்பயுமே மறக்கவும் மாட்டேன். ஆனால் உண்மையை சொல்லணும்னா அவர் ஒரு நல்ல அப்பாவாக எப்பயுமே இருந்திருக்காரு 3 பசங்களுக்கும். எனக்கு கணவரை ஒழுங்காக நடத்தாங்க, அந்த வீட்டில் எப்போ வேணால் இருக்கட்டும், அதை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், அவரோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் எல்லாரும் விட்டுருங்க, அதுக்கு நான் ஒத்துழைக்கவும் மாட்டேன் அப்படின்னு பாக்கியா மனுஷன் தப்பு பண்ணுவான். அந்த மாதிரி கோபியும் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அதனால் பாக்கியை ஏற்றுக்கிட்டு வாழ்றது தான் நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்கள்.